அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான உளுந்த வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகு நான் சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வடை போட்டுடலாம். கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம்.